ஆதிஸ்ய புஷ்ப சங்காசம் அரணோபர சோபிதம் ரத்ன கங்கண கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இது கிருஷ்ண அஷ்டகத்துல 2வது ஸ்டான்ஸா. நம்ம கிருஷ்ண சீரியஸ்ல இது 3வது பார்ட். போன எபிசோட்ல கார்த்தவீரியார்ஜுனம் பார்த்தோம். இப்ப 3rd எபிசோட் விருஷ்ணிகுலம். விருஷ்ணிகுலம்ல இன்னைக்கு 3வது சூரசேனர் மற்றும் உக்ரசேனர் பத்தி பார்க்க போறோம். சூரசேனர் விருஷ்ணி குலத்தை மதுவனத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்தார். மதுவனம்ங்கிறது ஒரு மிஞ்சி போனா ஒரு 10 கிராமம் உள்ள ஒரு 20 கிராமம் யமுனா நதி தீரத்துல இருக்கிற ஒரு இடம். சோ சூரசேனர் அப்படிங்கிறவர் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார். அவருக்கு 15 பசங்க. 15ங்கிறாங்க, முதல் மனைவிக்கு 15, இன்னொரு மனைவிக்கு 15 அப்படிங்கிறாங்க. சரியான எண்ணிக்கை தெரியல. ஆனா அந்த காலத்துல நிறைய மனைவிகள், நிறைய குழந்தைகள் அப்படின்னு வாழ்ந்திருக்காங்க. நிறைய குழந்தைகள் இருந்தா அதுதான் சொத்து, வெல்த், மோர் ஹேண்ட்ஸ். இப்பவுமே பழைய காலம் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் கூட அதுதான் இதுவா இருந்தது. ஒரு வீட்டுல எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அதுதான் அவங்களோட பெரிய சொத்து. இப்பதான் நிறைய குழந்தை இருந்தா சொத்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, முன்காலத்துல நிறைய குழந்தைங்க இருந்தாங்கன்னா நிறைய சொத்துன்னு தான் நினைச்சாங்க. நிறைய பேர் அவங்களோட நிலத்துல வேலை செய்யறதுக்கு ஆள் இருந்தாங்க. நிறைய பேர் நிறைய விதமான வேலை செஞ்சு நிறைய பணங்கிறது இல்ல, நிறைய விதமான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படிதான் வாழ்க்கை முறை இருந்தது. சோ சூரசேனருக்கு 2 மனைவின்னு சொல்றாங்க, இல்ல ஒரு மனைவி. ஆனா அவருக்கு கிட்டத்தட்ட 15 குழந்தைங்க. அதுல முக்கியமானவர் வசுதேவர், கிருஷ்ணரோட அப்பா. செகண்ட் பிரீதா அப்படின்னு சொல்றாங்க. as well as அந்த காலத்துல பிரீதாங்கிற பேர் இருக்குமா இருக்கும் தெரியல, பிரீத்தைன்னு இருந்திருக்கலாம். முக்கியமான அவர் வசுதேவரோட அண்ணா. அவரோட பேரு சமுத்திர விஜயன். இந்த சமுத்திர விஜயனோட பேர் ஞாபகம் வச்சுக்கணும், பின்னாடி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவர் நேமிநாதரோட அப்பா. ஓகே, கிருஷ்ணரோட பெரியப்பா பையன் தான் நேமிநாதர். நேமிநாதர் யாருன்னு வர எபிசோட்ல எதுலயாவது ஒன்னத்துல பாக்கலாம். சூரசேனரோட பெரியப்பா பையன் தான் குந்தி போஜன். அவர் பிரஜபூமி அப்படிங்கிற இடத்து பக்கத்துல போஜன் அப்படிங்கிற ஒரு இடத்த ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. அவருக்கு குழந்தையே இல்லை. அவர் சூரசேனரோட அண்ணா பையன். சோ மோர் லைக் கசன். சோ அவருக்கு குழந்தை எதுவும் இல்லைங்கிறதுனால, இவங்க வீட்டுல நிறைய குழந்தை இருந்த காரணத்தால பிரதை அல்லது பிரீத்தை அவளை அவருக்கு ஸ்வீகாரமா கொடுக்கறாங்க. அவர் அவங்கதான் குந்தி, பாண்டவர்களோட அம்மா. குந்தி போஜனுக்கு அவங்க ஸ்வீகாரமா போறாங்க. குந்தி போஜனோட வீட்டுல ஸ்வீகாரம் போறதால அவங்க அங்க பேர் மாத்தி அவங்களுக்கு குந்தி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பக்கத்துல இது நடந்துட்டு இருக்கும் போது வசுதேவர் சூரசேனரோட பையன். அதே மாதிரி இவங்க மதுவனம் அப்படிங்கிற இடத்த ஆட்சி புரிஞ்சுட்டு வராரு சூரசேனர். மதுரா இவங்க இப்ப இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மதுராங்கிற இடத்த ஆட்சி பண்ணிட்டு வராரு. மதுராங்கிறது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய தேசம்னே சொல்லலாம். முன்காலத்துல இந்தியாவில மொத்தம் 16 மகா ஜனபதம் அப்படிங்கிறது, பெரிய கண்ட்ரிஸ் அல்லது ஜன கூட்டங்கள் அப்படின்னு சொல்றது. ஜனபதாசங்கிறதுக்கு அதுதான் மீனிங். அவங்க 2 விதமாவும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஒண்ணு பரம்பரையா, ஹெரிடிட்டரியா, அப்பா பையன் பேரன் அப்படிங்கிற முறையிலும் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு மாதிரி செமி டெமோக்ரஸி இருக்கிறதுலே யாரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளை செலக்ட் பண்ணி அவங்களும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஆட்சி முறைதான் மதுரால இருந்தது. சோ அந்த காலத்துல கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளா உக்ரசேனர் அப்படிங்கிறவர். இவரும் விருஷ்ணி குலத்தை சேர்ந்தவர் தான். இவரும் எதுவம்சம் தான். உக்ரசேனருக்குமே நிறைய குழந்தைங்க இருந்திருக்காங்க. சோ அதுல முக்கியமானவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கம்சன். கம்சனுக்கு அப்புறம் ராஜமதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. இது தவிரமே இவங்களுக்கு ஒரு 5 கம்சனுக்கு 5 பிரதர்ஸ், அதே மாதிரி 5 சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க. சோ இதுல ராஜமதி ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க யாருன்னு அப்புறம் பார்க்கலாம். இதுல கம்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தேவகனுக்குமே நிறைய
குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலி 8 பொண்ணு அவருக்கு இருந்திருக்காங்க, அஸ் வெல் அஸ் பசங்களும் இருந்திருக்காங்க. சோ சூரசேனரோட பையனான வசுதேவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். முன்காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, ஒரு வீட்டுல இப்ப நிறைய இடத்துல படிச்சிருக்கலாம், நிறைய புராணத்துல கூட, இப்போ ஒரு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க அத்தனை பொண்ணையுமே வந்து மேக்சிமம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. 8 பொண்ணு இருக்காங்களா, 8 பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஈவன் நிறைய இடத்துல பார்த்தா 10 பொண்ணுங்க இருந்தாங்கன்னா வந்து 10 பேரையுமே வந்து அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒண்ணு ஒண்ணா அப்படியெல்லாம் தனித்தனி. அது ரொம்ப ரேரா தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொண்ணா வந்து பிரிச்சு பிரிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரேரா நடக்கும். ஈவன் ஃபார் தட் மேட்டர் வந்து தக்ஷன் வந்து தன்னோட 27 பொண்ணு இன்க்ளூடிங் ரோகிணியவே வந்து சந்திரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது அந்த காலத்துல வந்து ஒரு விதமான பழக்கமா இருந்திருக்கலாம். அப்புறம் ஏதோ ஒரு வகையில வந்து அது அப்படியே வந்து மாறி போயிருக்கலாம். சோ அதுல வந்து முதல் பொண்ணு வந்து தேவகி. தேவகரோட முதல் பொண்ணு பேர் வந்து தேவகி. அந்த தேவகி வந்து வசுதேவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சூரசேனர் வசுதேவரோட தாத்தாவோட இன்னொரு பேரன், அதாவது வந்து டிஸ்டன்ட் செகண்ட் கசன் அல்லது தேர்ட் கசன் தான் வந்து கோகுலம் அப்படிங்கிற கிராமத்தை ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்த நந்தகோபன். இவங்களுமே எல்லாருமே ஒரு வகையில பார்த்தானா வந்து ஒரு மாதிரி எல்லாருமே வந்து இந்த பங்காளி முறைதான். சோ வசுதேவருக்கு ஏதோ ஒரு செகண்ட் கசன் தேர்ட் கசன் தான் வந்து நந்தகோபன். அவர் தான் வந்து நாளைக்கு வந்து கிருஷ்ணரை வந்து வளர்க்க போறார். வசுதேவர் வந்து தேவகனோட 8 பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்கிறார். 8 பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர்வலமா கூட்டிட்டு வரும்போதுதான் வானத்துல இருந்து அசரீரி கேக்குது. இந்த தேவகியோட வயிற்றுல வரப்போற 8வது குழந்தை வந்து கம்சனை வந்து கொன்னுடும் அப்படின்னு, 8வது குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு கம்சன் வந்து விட்டுடுறாரு. ஆனா வந்து அங்க வந்து நாரதர் வந்து பிளேட்ல வந்து வட்டமா 8 உருண்டைய வச்சுட்டு இதுல எதுல இருந்து எது 8 அப்படின்னு கேட்கும் போது கம்சனுக்கு புரியல. இதுல இருந்து எண்ணினா இது 8, இதுல இருந்து எண்ணினா இது 8, அதனால 8ங்கிறது வந்து எந்த வகையில கணக்கு அப்படின்னு சொல்லி கம்சனை குழப்பி விட்டுடுறதால கம்சன் வந்து அது வரைக்கும் வசுதேவரும் தேவகியும் அரண்மனையில தான் இருக்காங்க, ஜெயிலுக்கெல்லாம் போல. இது சொன்ன உடனே குழப்பமான கம்சன் வந்து வசுதேவரையும் தேவகியையும் வந்து ஜெயில போட்டுடுறாரு. இது தவிர வந்து வசுதேவருக்கு வந்து வேற ஒரு ஃபேமிலியில வந்து கல்யாணம் ஆயிடுறது. அவங்க அதே மாதிரி இவங்களுக்கு எப்படி 8 பொண்ணோ அதே மாதிரி அவர் ஏற்கனவே 8 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 8 பொண்ணுல முதல் பொண்ணுதான் வந்து ரோஹிணி. அவங்கதான் வந்து பலராமரோட அம்மா. ஆக மொத்தம் வந்து இது பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல பலதார மனம் ரொம்பவே அக்செப்டடா இருந்திருக்கு அப்படின்னுதான் வந்து தெரியாது. இது வந்து 3வது எபிசோட். அடுத்த எபிசோட்ல ஃபுல்லா கம்சனை பத்தி இன்னும் டீடைல்டா பார்க்கலாம்.